இன்னைக்கு நாம குரோகோஸ் பாஸ்கெட்பால் 24th எபிசோட் தான் பார்க்க போறோம். எபிசோட் ஓபனிங்ல டைம் அவுட் முடிஞ்சு கைஜாவோட பிளேயர்ஸ் எல்லாம் விளையாடுறதுக்கு இறங்கி இருந்திருப்பாங்கல்ல. என்னடா இது ரொம்ப அக்ரெசிவா இல்லாம காமா ஆடுறானுங்களே அப்படின்னு டோவோட கேப்டனும் அதை கவனிக்கிறாங்களா. இந்த தடவை ரியோட்டா அவுமனேவை எதிர்க்கிறதுக்காக வர நம்ம ரியோட்டா ஒன்னும் அவுமனேவை பெருசா கன்ஃபரன்ட் பண்ற மாதிரி எல்லாம் தெரியாது. அந்த இடத்துல பாஸ் போட்டுருவானா எல்லாருக்கும் அது அதிர்ச்சி தான். ஈவன் அவுமனே கூட என்னடா அதுக்குள்ளே கிவ் அப் பண்ணிட்டே அப்படின்னு சும்மா நக்கல் பண்ணாலுமே ஓகே, இருந்தாலும் எதுக்கு அக்ரெசிவ் ஆடாம ஏதோ ரொம்ப பிளெயினா ஆடுற மாதிரி இருக்குது. ஆப்வியஸா அவனோட கண்ணுல ஜெயிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு இன்டென்ஷன் தெரியதான் செய்யுது. இருந்தாலும் ஏதோ தப்பா இருக்கேன்னு நினைப்பான். ஆனாலும் டோவோட பசங்க அசால்ட்டா பால ஸ்டீல் பண்ணி மறுபடியும் அவுமனே கையில நிக்க ரியோட்டா தடுக்கிறதுக்காக வருவான். என்னடா இது, என்னோட முகத்துல அந்த அக்ரெசிவான பார்வை இல்ல. சரி எது இருந்தா என்ன இல்லைன்னா என்ன, ஒர்டா மாமேனு பால எடுத்துட்டு அவன் ஸ்கோர் பண்றதுக்கு போகும்போது அப்ப கசாமா சீனியர் உள்ள பூந்து அவுமனேவை தடுக்கிற மாதிரி அங்க ஃபவுல் ஒன்னு மேக் பண்றாரு. வார்னிங்கோட நிறுத்திக்கிறாங்க. ஆனா தலை இது ஒர்க் ஆகுமா என்னன்னு கூட இருக்கிற ஒரு பையன் கேட்கும்போது என்ன நடந்தாலும் சந்தேகம் எல்லாம் படக்கூடாது, நம்ம ஏஸ் மேல நம்பிக்கை வைக்கணும்னு சொல்லுவான். ரியோட்டாவோட பிளான் தான் என்னமோ நடக்குது. மறுபடியும் ஏகப்பட்ட அளவு அவுமனே கிட்ட பால் வரும். நம்ம ரியோட்டாவும் தடுக்கிறதுக்காக போவோம். பட் ஒரு தடவை கூட அவனால பண்ணவே முடியாது. அவுமனே அந்த இடத்துல செம்ம கூலா பாயிண்டா ஸ்கோர் பண்றது மட்டும் இல்லாம கெத்தா சுத்திக்கிட்டு இருப்பானா. அவுமனேயோட கேப்டனுக்கு ஒன்னும் புரியல, என்னடா இது வாரா வாய் விட்டுக்கிட்டு இருந்தானுங்க ஆனா ஒரு விஷயம் பண்ணவே மாட்டேங்கிறானுங்களே, என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கு. அப்ப ரியோட்டா அவுமனேவை பார்த்து எவ்வளவு கூலா ஆடுறான்ல, நானும் இதே மாதிரி ஆடணும் தான் விருப்பப்படுறேன். ஆனா என்னால அது முடியல. நான் பாஸ்கெட் பால கையில தொடறதுக்கு முன்னாடியே அவுமனேவோட இந்த பிளேயிங் ஸ்டைல பார்த்து அட்மையர் பண்ண ஒருத்தன். என்னால எவ்வளவு முயற்சி பண்ணாலுமே என்னால அவுமனேவோட இந்த பிளேயிங் ஸ்டைல எப்பவும் காப்பி அடிக்கவே முடிஞ்சது இல்ல. இன்னும் சொல்ல போனா என்னால ஏன் அவுமனேவோட இந்த ஸ்கில்ஸ் எதையும் காப்பி பண்ண முடியல அப்படிங்கறது கூட எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஏன்னா என்னை விட ஒருத்தரை நான் பெரிய ஆளா பாத்துட்டுனா அவங்கள சர்பாஸ் பண்றதுங்கிறத என்னால பண்ண முடியல. அதுவே கைஜோட ஓகே, ரியோட்டா இப்ப வேணா அவுமனேவோடவுமே கொஞ்சம் கம்மியான லெவல் பிளேயரா இருக்கலாம். ஆனா அவங்க ரெண்டு பேர்ல நீ யார சூஸ் பண்ணுவ அப்படின்னு கேட்டா கூட நான் இப்பவும் ரியோட்டாவை தான் சூஸ் பண்ணுவேன். ஏன்னா அவன் ஒரு ப்ரோடஜி அப்படிங்கறத என்னாலும் மாத்தவே முடியாது. ஏன்னா இப்ப கூட நம்ம ரியோட்டா அவுமனேவை பார்த்து நான் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் கூட நான் யார பெரிய ஆளா பாக்குறனோ யார அட்மையர் பண்றனோ அவனை என்னால தோக்கடிக்க முடியாது. அந்த காரணத்துக்காக தான் இனிமேல் நான் அவுமனேவை என்னை விட பெரிய ஆளா பார்க்க போறது இல்லன்னு ஒரு மாதிரி கேவலமான பார்வையில நம்ம அவுமனேவை அப்படியே லுக்குடுவானா. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தா நம்ம குரோக்கோக்கும் புரிஞ்சிருச்சு, ரைட்டு அவன் அவுமனேவோட ஸ்டைல காப்பி பண்ண பாக்குறான்னு. அதெல்லாம் என்ன பண்ண முடியுமாப்பா அப்படின்னு மத்த பசங்க எல்லாம் ஷாக் ஆகிட்டு இருக்க. அதெல்லாம் பண்ண முடியும். ஏன்னா ரியோட்டாங்கிறவன் ஒரு ஃபாஸ்டான ஒரு லேர்னர், சீக்கிரமா ஏதா இருந்தாலும் கத்துக்கிற ஒருத்தன் தான். ஆனா அவனால என்ன பண்ண முடியும்னு அவன் நம்புறானோ அதை மட்டும் தான் அவனால பண்ண முடியும். சும்மா டிவில ஓடுற NBA மேட்ச் எல்லாம் பார்த்துட்டு அந்த மாதிரி எல்லாம் அவனால ட்ரிக்ஸ கத்துக்க முடியாது. ஆனா எப்போ ஒருத்தரோட ஸ்கில்ல என்னால காப்பி பண்ண முடியுங்கிற நம்பிக்கை அவனுக்கு வருதோ அப்பா அவன் அதை காப்பி பண்ணுவான்னு சொல்லுவான். ஈவென்ச்சுவலி மேட்சும் கன்னியாகிட்டு இருக்க, ஆல்மோஸ்ட் டைமும் முடிஞ்சிடும். அப்போ டோவோட கேப்டன் ஒரு பசர் பீட்டரோட 2 குவார்டரையும் கம்ப்ளீட் பண்றாங்க. கிட்டத்தட்ட 9 பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ்ல இருக்கிறாங்க டோவோ. லாக்கர் ரூம்லயும் நடா பண்றது அப்படின்னு பசங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும் போது அந்த கசாமா கேட்பான், ஐயா ரியோட்டா பையா உன்னால இன்னும் எவ்வளவு நேரத்துலப்பா அவனோட மூவ் எல்லாம் காப்பி பண்ண முடியும்னா எனக்கு தெரியல, 3rd குவார்டருக்குள்ள பண்ணனாலும் பண்ணலாம், இல்லைன்னா 4th குவார்டர் கூட ஆகலாம்னு சொல்லிட்டு நான் ஃப்ரெஷ்ஷா ஏர் வாங்கிட்டு வரேன்ட்டு வெளியே வந்துடுறானா. கசாமாக்கு இவ்வளவு ரிஸ்க் எடுக்கணுமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கும். ஏன்னா இப்போதைக்கு நம்ம ரியோட்டா இல்லாம தான் 3rd குவார்டர் இவங்க ஆடுற மாதிரி இருக்கும். ஏன்னா அப்பதான் ரியோட்டா அவுமனேவோட மூவ்ஸ கொஞ்சமாவது லேர்ன் பண்ணிக்கிட்டு இருப்பான். அதுவே இன்னொரு பக்கம் டோவோட பசங்க கிட்ட நம்ம மோமோவும் இந்த ரியோட்டா பையன் நம்ம அவுமனேவோட மூவ்ஸ காப்பி அடிக்கிறான் அப்படிங்கிற மேட்டரையும் சொல்லிடுறாங்க. மொத்தமா அவுமனேவோட இந்த பிளேயிங் ஸ்கில்லையே வந்து காப்பி அடிக்க பாக்குறான்னு. அப்படின்னா அவுமனேவை தூக்கி பெஞ்சில உட்கார வச்சிடலான்னு அந்த வக்காமட்சுங்கிற பையன் அவனோட வன்மத்தை சைட்ல கக்கிக்கிட்டு இருக்க. அதுக்கு அவுமனேவா சொல்லுவான், இங்க பாருங்க அந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் நடக்க போறது இல்ல அப்படியே இந்த ரியோட்டா பையன் என்னோட மூவ் எல்லாத்தையும் காப்பி அடிச்சிட்டான் அப்படின்னாலும் இங்க ஜெயிக்க போறது நானா தான் இருக்கும். ஏன்னா என்ன தோக்கடிக்கிறதுக்கு என்னால மட்டும்தான் முடியும்னு சொல்லுவான். ரியோட்டா வெளியில காத்து வாங்கிக்கிட்டு இருக்க. அப்ப அவனை மீட் பண்றதுக்காக நம்ம குரோக்கோ வந்திருப்பானா. சும்மா அப்படியே பேசிட்டு இருக்கும் போது சரியா குரோக்கோ இந்த மேட்ச்ல நான் ஜெயிப்பனா இல்லனா அவுமனே ஜெயிப்பனா சொல்லு பாக்கலான்னு கேட்டேன். எனக்கு தெரியலங்கறதுதான் குரோக்கோட பதிலா இருக்கும். ஏன்னா மேட்ச் முடியற வரைக்கும் விட்டு கொடுக்காம ஆடினா யாரு வேணாலும் ஜெயிக்கலாம். நீங்க 2 பேருமே விட்டு கொடுக்கற ஆள் கிடையாது. அதனால யாரு ஜெயிப்பீங்கன்னு எனக்கு சொல்ல தெரியலமானா. ஓ அப்படியா, விட்டு கொடுக்காம ஆடணுமா, சரி நானும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றேன்னு சொல்ல. அதுக்கு குரோக்கோ, ஆமா ஏன் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்ற, ஜெயிக்கணும் அப்படின்னு நீ சொல்ல மாட்டியா என்ன? ஆமா நான் ஜெயிக்கணும்னு சொன்னா மட்டும் அப்படியே ஜெயிக்கிற மாதிரி தான், நான் ட்ரை பண்றேன் அவ்வளவுதான் என்னால முடியும். உனக்கு ஞாபகம் இருக்கா குரோக்கோ, மிடில் ஸ்கூல் படிக்கும் போது நம்ம எந்த மேட்ச் ஆடினாலும் கண்டிப்பா ஜெயிச்சிரும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். இன்னும் சொல்ல போனா ஜெயிச்சிருவோங்கிறது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனா இந்த ஒரு ஸ்கூலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஜெயிப்போமா இல்லையா அப்படின்னு தெரிய
தெரியாம இருக்கிறதே சூப்பரான ஒரு ஃபீலா இருக்குதுமானா. அதுக்கப்புறம் தேர்ட் குவார்டரும் ஆரம்பிக்க நம்ம ரியோட்டா கிட்ட பால் வரும்போது ரியோட்டாவை தடுக்கிறதுக்காக அவுமனோட கேப்டன் தான் வந்திருக்கான். அப்போ அந்த இடத்துல அவுமனோட ஒரு ட்ரிக்க நம்ம ரியோட்டா புல் ஆஃப் பண்ணுவானா. வேற வழி இல்லாம அவுமனோட கேப்டன் ஃபவுல் பண்ண வேண்டியதா போயிருக்கும். சூப்பர் கேப்டன் எப்படியாவது ஃபவுல் பண்ணியாத அவனை தடுத்தீங்களே அப்படின்னு வக்காமுட்சு வந்து பாராட்டும் போது, யோ உனக்கு ஞாபகம் இருக்கா முதல்ல அந்த அவுமனே நம்மளோட கிளப்ல வந்து ஜாயின் பண்ணும்போது அவனோட திறமை எல்லாத்தையும் சும்மா ஷோ காமிச்சிட்டு இருந்தான். அப்ப என்னைக்காவது ஒரு நாள் அவனை எதிர்த்து ஆடினா நல்லா இருக்கும்ல அப்படின்னு நான் நினைச்சிருந்திருக்கேன். எனக்கு அந்த ஃபீல் இவன் கூட ஆடும்போது கிடைச்சது. பியூர் கூஸ் பம்ஸா இருந்ததுடாம்பா. மறுபடியும் இன்னொரு தடவை பால் எடுத்துட்டு வர அப்பயும் ஷூட் பண்றதுக்காக அவுமனோட ஒரு ஸ்கில்ல தான் ட்ரை பண்ண. அங்கேயும் ஒரு ஃபவுல் நடக்குது. நம்ம ஹீரோஸ் எல்லாம் பார்த்து ஷாக் ஆகுறாங்க. என்னடா அது கிட்டத்தட்ட அவுமனே மாதிரி அவன் ஆடுறானேன்னு சொல்லும் போது கோச் ரிகோ இன்னும் எக்ஸாக்டா அவுமனோட ஸ்கில்ஸ் ரியோட்டா காப்பி பண்ணல. ஏன்னா அவன் இப்போதைக்கு அந்த ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் அவுமனோவை தாண்டி மத்த பசங்க கிட்ட தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஒன்ஸ் அவனுக்கே தான் இந்த கரெக்டா தான் பண்றேன் அப்படிங்கிற கான்பிடன்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஸ்கில் எல்லாத்தையும் அவுமனோக்கு எதிராகவே பயன்படுத்துவானோ அப்படின்னு யோசிப்பாங்க. ஃபவுல் பண்ண காரணத்துக்காக ஒரு ஃப்ரீ த்ரோ கிடைக்க அதுலயும் பாயிண்ட் எடுக்கிறாங்க. இன்னும் ஒரு 8 பாயிண்ட் தான் டிஃபரெண்ட் இருக்கும்போது அப்ப பால யாரோ எரியறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம அவுமனோவா இருக்கும். மொத்த ஸ்டேடியமும் ஒரு செகண்ட் ஆஃப் ஆயிருப்பாங்க. என்னடா கல் அவுட் எரியற மாதிரி எரியறானேன்னு. என்னடா ரியோட்டா இன்னும் எவ்வளவு நேரம் தான் இப்படியே ஆடிக்கிட்டு இருப்பேன், அவனோட ஸ்கில்ல பெர்ஃபெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவேன், என்னால எல்லாம் அவ்வளவு பொறுமையா வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லுவான். அப்படியே மேட்ச் போகும்போது கிட்டத்தட்ட ஒரு 15 பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ் இருக்குது. ஆஹா இன்னும் தேர்ட் குவார்டருக்கு 5 நிமிஷம் பாக்கி இருக்குது அப்படின்னு பசங்க எல்லாரும் வெளியில பயந்துகிட்டு இருக்கேன். கைஜோட பிளேயர்ஸ் நம்ம ரியோட்டாவை தாண்டி மத்த 4 பேருமே ரியோட்டா நம்ம ஏஸ் அவன் மேல நம்பிக்கை வைக்கணும். அவன் கண்டிப்பா அவுமனோட ஸ்கில்ஸ காப்பி பண்ணுவான்னு நம்பிக்கை வச்சுட்டு அந்த இடத்துல முடிஞ்ச அளவுக்கு ரியோட்டாக்கு சப்போர்ட் பண்ற விதமா அங்க உயிரை கொடுத்து ஆடிக்கிட்டு இருப்பாங்க. அவன் எடுக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டும் அந்த அளவுக்கு அவ்வளவு ரிஸ்கியா இருக்குமா. நாம சொன்னோம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த மாதிரி ஆடுறாங்களே அப்படின்னு நம்ம ரியோட்டாக்கு ஒரு மாதிரி புல்லரிச்சு போக, ஒரு டீமா நாங்க எல்லாரும் ஆடுறோம் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி குரோக்கு அடிக்கடி சொல்லுவான்ல. அந்த டீம் ஆடுறதுன்னா என்னதுன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும் தான், ஆனா அதை நான் இப்பதான் உணர்றேன்னு நினைப்பான். இவென்ச்சுவலி என்ன அவுமனே உன்னை தோக்கடிக்கிறதுக்கு உன்னால மட்டும்தான் முடியுமா அப்படின்னா சரி, உன்ன மாதிரியே ஒருத்தன் முன்னாடி வந்து நின்னா அதை நீ எப்படி உணர்றன்னு பாக்கலான்னு அவுமனோவை எதிர்த்து ரியோட்டா அவுமனோட ஸ்டைல்லயே அங்க கேம் ஆடுவானா. அவுமனோவே பிரேக் பண்ணி நேரா அங்க பாயிண்ட் எடுக்கிறதுக்காகவும் போக தடுக்கிறதுக்காக அவுமனே பின்னாடி குதிச்சிருவான். ஒரு ஃபவுலா மாறிடும். ஆனா அப்படி அவுமனே தன் மேல ஃபவுல் பண்ணாலுமே கீழே இருக்க முன்னாடி பால் அப்படியே பின்னாடி தூக்கி போட்டு எப்படி நம்ம ககாமி ஃபவுல் பண்ணும்போது அவுமனே பாயிண்ட் எடுத்தானோ அதே மாதிரி இங்க ரியோட்டா பாயிண்ட் எடுக்கிறான். ஆல்ரெடி அவுமனே ஏகப்பட்ட ஃபவுல் பண்ணிட்டான் போல. இனி ஒண்ணு பண்ணாலும் வெளியே உட்கார வேண்டியதுதான். அதனால அவுமனேனால இனிமேல் அக்ரெசிவ் ஆட முடியாது. மறுபடியும் பால் உள்ள வர நம்ம அவுமனே வேற ஏதோ யோசிச்சுட்டு இருந்திருப்பானா. டக்குனு பால கையில பிடிக்காம விட உள்ள போந்த கேப்ல அசால்ட்டா ரியோட்டா பால எடுத்துட்டு வந்து அந்த சக்குரா பையன் எல்லாம் ஆப்போசிட்ல வருவான். ஆனா ரொம்ப ஈஸியாவே ட்ரிபிள் பண்ணி அங்க ஸ்கோர் பண்றதுக்காக போக பின்னாடியே வந்து அவுமனேவும் கார்டு வாங்கினா என்ன வாங்கலினா என்ன, எதுக்கு மோமோல இருந்து டீம்ல இருக்கிற எல்லாரும் என் தோல்வியா பாக்குற மாதிரியான ஒரு பார்வை வச்சிருந்தாங்க. ஆனா எதுவுமே என்ன தடுக்க போறது இல்லன்னு உள்ள போந்து ரியோட்டாவோட பாலையும் தட்டி விடுறான். என்னடா ரியோட்டா பையா ஏற்கனவே கார்டு வாங்கியிருக்கேன் அப்படிங்கறங்காட்டி அக்ரெசிவ் ஆட மாட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கிறியா? அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நீ இப்ப வந்து இதை தடுப்பு அப்படின்னு கூட நான் எதிர்பார்த்ததுதான். ஏன்னா இவ்வளவு ஈஸியா உன்னை ஜெயிக்க முடியும்னா நான் எப்போ உன்னை ஜெயிச்சிருப்பேன்லன்னு சொல்ல அங்கே இந்த ஒரு எபிசோடை முடிக்கிறாங்க. சோயா தேங்க்யூ.